படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் மூடு வரல, அதனால எடுக்கலை. அவன் தான் பாலாவான்னு கேட்குறேன். Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். இது தொடர்ச்சியாக பாலா மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம். திரையில் அவர் வன்மத்தை கொண்டாடுகிறார், வன்முறையை கொண்டாடுகிறார். சின்ன வயசுலேருந்தே ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தேன். அதனால் என் மேலே உள்ள கோபத்தை நான் அடுத்தவங்க மேலே திருப்புறணும்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கும் அந்த கேள்வி நீங்கள் கேட்டதுக்கப்புறம் வருது. அப்படி இல்லைன்னா இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு கோபம், யார் மேலே கோபம் இல்லை, யார் மேலேயுமே கோபம் இல்லையா? நான் இப்படி இருந்திருக்கக்கூடாது அல்லது ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் மேலே உங்களுக்கு வருத்தங்கள் உண்டா? இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? வருத்தங்கள் இருக்குது. இப்போ வருத்தப்பட்டு ரொம்ப லேட் இல்லை. குறைவான படங்கள் தான் எடுத்திருக்கீங்க, ஆனால் கிட்டத்தட்ட பிளாட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பொதுவான சில விமர்சனங்கள் சொல்லப்படுவது உண்டு. வாய் இது வரைக்கும் இப்படி ஒரு கதையே வந்ததில்லை சினிமாவில். அதெல்லாம் சும்மா பேசவும் இல்லை, ஒரு கனத்த மௌனத்தோடே உட்காந்துருந்தீங்க. என்னை ரொம்ப பாதித்தது அந்த படம். அழுதுட்டீங்களா? அவ்வளோ தேம்பி அழுகலை, ஆனால் அழுகு வந்துருச்சு. நான் ஒரு சோம்பேறி, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் மூடு வரல, அதனால எடுக்கலை. அவன் தான் பாலாவான்னு கேட்குறேன். இதில் உங்கள் இமேஜ் போயிருமனோ அல்லது இது தப்பாக பேசிடுவாங்களோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஒரு ஜென்மம், அந்த ஒரு ஜென்மத்தில் இமேஜை காப்பாற்றி என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஒரு பாப்கார்ன் பார்த்துட்டு ரிலாக்ஸான ஒரு படம் பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் பாலா எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரா? நான் பார்க்குற உங்களுடைய படங்களில் பெரும்பாலும் அவன் ஒரு புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கான், அல்லது வெகுஜனத்தில் அவன் கவனிக்கவே படாத ஒரு ஆள், யாரும் சீந்தாத ஒரு நபர். நான் அவனை பார்ப்பேன், கடந்து போவேன், அவனை பற்றின எந்த கவனிப்பும் எனக்கு இருக்காது. அவன் வாழ்க்கையை சொல்லணும், அவனுக்கு ஒரு நியாயம் இருக்குது, அவனுக்கு ஒரு இமோஷன் இருக்குதுன்னு அந்த தேடுற எண்ணம் இருக்குல்ல, அது எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது. அந்த விளிம்பு நிலை மனிதர்களில் நானும் ஒருத்தன். அதான் கேட்டேன், அவன் தான் பாலாவான்னு கேட்குறேன். ஏன்னா இதை இப்படியும் சொல்லலாம், குரலற்றவனின் குரல் தான் என் குரல் அப்படின்னு சொல்லலாம். எங்கேயும் நீங்கள் சொன்ன மாதிரி தெரில எனக்கு. நான் தொடர்ச்சியாக உங்களை கவனிக்கிறப்ப, உங்கள் படங்களை கவனிக்கிறப்ப கடைசியில் இவனுக்கெல்லாம் வாய்ஸே இல்லை, இந்த ஆள் தான் இவங்க வாய்ஸாகவே இருக்கிறாரு, இவன் நியாயத்தை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த வார்த்தை தோணுது. ஆனால் நீங்கள் அதை பதிவு செஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என் வேலை படம் எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப்பாக நீங்கள் ரொம்ப சீரியஸாக நல்லா கேட்ட ஒரு கேள்வி. உங்களை போன்ற ஒரு படைப்பாளி ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்திற்கும் இவ்வளவு இடைவெளியே விடுறீங்க. ஒரு நல்ல ஒரு அன்போடு கேட்டார். இல்லை ஒரு படத்துக்கு நேரம் ஆகுதுலாம் நீங்கள் சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக, நான் ஒரு சோம்பேறி, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் மூடு வரல, அதனால் எடுக்கலை. இதில் உங்கள் இமேஜ் போயிருமனோ அல்லது இது தப்பாக பேசிடுவாங்களோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இமேஜ் என்ன இருக்குது? ஒரு ஜென்மம், அந்த ஒரு ஜென்மத்தில் இமேஜை காப்பாற்றி என்ன பண்ண போகிறோம்? வாழ்ந்துட்டு போடுவோம், அவ்வளோதான். நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போயிடுவோம். அடுத்தவங்களோட ஆசாபாசங்களுக்காக நம்ம வாழ்கிறத விட என்னோட ஆசாபாசங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு போகிறதான வாழ்க்கை எனக்கு எண்ணம். இப்போ ஒவ்வொரு கேரக்டராக எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ராப்ளி சேதுவை கூட ஃபஸ்ட் ஹாஃபில் அவனை மாதிரி இன்னொரு கேரக்டர் நான் எங்கேயோ ஒரு காலேஜில் எங்கள் தேர்ட் இயர் படிக்கிற அண்ணன் அப்படின்னு ஒரு கேரக்டர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வர சேதுவை நான் எங்கேயுமே பார்க்கல. ஓகே, அது பிதாமகனில் வர விக்ரம எங்கேயும் பார்க்கல, அந்த சூர்யாவையும் கூட எங்கேயோ கொஞ்சம் பார்த்துருக்கலாம், அந்த ஷேட்ஸ் பார்த்துருக்கலாம். இவங்க எல்லாருடைய தனித்துவத்தின் மீதும் ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுப்பதற்கு என்ன காரணம்? பரவலாக நான் அறிந்த சில கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி ஒரு ஹீரோ வருவார், அவர் எனக்கு தெரியும் ஏற்கனவே. ஓகே, சண்டை செய்வார், 10 பேர் அடிச்சுடுவார், அந்த ஹீரோலாம் எனக்கு தெரியும். உங்கள் ஹீரோ எனக்கு யாருன்னே தெரில, அவனை என்கிட்ட கடத்துறது உங்களுக்கு கஷ்டம். அந்த சேலஞ்சை ஆசையாக செய்கிறீங்களா இல்லை அதுதான் உங்கள் பாணியேவா? ஆசையாக செய்கிறேன்னா பாணி, அதுதான் என்னோடய பாணியாங்கிறத விட எனக்கு அதுதான் வருது. சராசரி ஹீரோயிசத்துக்குள்ளே போகணும்னு நான் ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கைகூடுமான்றது எனக்கே ஒரு சந்தேகம் தான். அதான் சராசரி ஒரு வாழ்க்கை. இப்போ ஒரு பாப்கார்ன் பார்த்துட்டு ரிலாக்ஸான ஒரு படம் பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு படம் பாலா எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரா அல்லது என்னைக்காவது யோசிச்சிருக்காரா? நண்பர்கள்ட்ட பேசலை, ரிலாக்ஸாக ஜாலியாக அப்படி படம்டா அப்படி எடுக்கணும் அப்படி தான் பேச ஆரம்பிப்போம். அது கடைசியில் இப்படி முடிஞ்சிடும். ஜாலியாக ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஸ்கஷனே ஆரம்பிக்கும் கூட்டம். அது போக 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 இந்த சந்துக்குள்ளே வந்துடும். அதையே தவிர்க்க முடியல. அதுதான் சொல்கிறேனே, அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அப்போ இப்போ இந்த கதாபாத்திரங்கள் கடந்து வருகிற சம்பவங்கள் அல்லது இந்த கதாபாத்திரங்கள் கடந்து வருகிற உணர்வுகள்
இது எல்லாத்தையும் பாலாவும் தன்னுடைய பால்யத்திலேருந்து கடந்து வந்திருக்காரு. அப்போ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் இல்லை, எல்லா வகையிலையும் எல்லா வகையிலையுமே. இது கொஞ்சம் அதீதமாக இருக்கும் இந்த வார்த்தை. எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்டேன். அதனால் எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பும் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்டா ரிட்டன் தானே வரணும். அதில் ஈர்ப்பு இருக்குங்கிறீங்களே அப்பையும். ஏன்னா எல்லாத்துலேங்கிறதுல சரியும் இருக்கும் தவறும் இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக அந்த எக்ஸ்ட்ரீம் பார்த்த பிறகு பொதுவாக ரிட்டன் ஆவாங்க. ஆனால் நீங்கள் அதில் என்ன ஈர்ப்பு இருக்குங்கிறீங்களே. ரிட்டன் ஆனதுக்கப்புறம் அந்த ஈர்ப்பு இன்னும் போகலை இருக்கு. இது தொடர்ச்சியாக பாலா மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம். செலிப்ரேட்டிங் வயலன்ஸ் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு திரையில் அவர் வந்து வன்முறையை கொண்டாடுகிறார். இந்த காட்சியுடைய அழுத்தத்தை விவரிக்க இவ்வளவு வன்முறை தேவையா? எனக்கும் அந்த உறுத்தல் உண்டு. நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறதுனால நானும் அப்படி தான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த காட்சியை இன்னமும் நுட்பமாக சொல்லும் திறன் படைத்த ஒருவர் ஏன் அவ்வளவு ஆக்ரோஷத்தையும் கொதிப்பையும் அந்த காட்சியில் வைக்கணும்? வச்சாதான் வலுவாக இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. அப்படி இல்லாமல் சும்மா கணத்தில் தட்டி கொடுக்குறதுங்கிறது பத்தாது நமக்கு. சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழலை. நான் சராசரியாக வாழலை. எல்லார் மாதிரியும் சராசரியாக வாழலை. அதை முதல்ல சொன்னேன் இல்லையா, எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம் பார்க்குறதுன்றது. அதனால் என் மேலே உள்ள கோபத்தை நான் அடுத்தவங்க மேலே திருப்புறணும்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கும் அந்த கேள்வி நீங்கள் கேட்டதுக்கப்புறம் வருது. ஸோ உங்கள் மேலே உள்ள கோபத்தை ஆக்சுவலாக அந்த அழுத்தமும் பஞ்சுமே உங்கள் மேலே நீங்கள் குத்திக்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க? அப்படி தான் தோணுது. ஓகே. ஏன்னா ஒரு அப்படி இல்லைன்னா இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஏதோ ஒரு கோபம், யார் மேலே கோபம் இல்லை, யார் மேலேயுமே கோபம் இல்லையா? அப்போ உன் மேலே தான் உனக்கு கோபம். ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி இருந்திருக்கலாம்ல, இப்படி செஞ்சுருக்கலாம்ல. பட் இன்னொரு பக்கம் நீங்கள் அதுக்காக ரெக்ரெட் பண்ணுறீங்களா? நான் இப்படி இருந்திருக்கக்கூடாது அல்லது ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் மேலே உங்களுக்கு வருத்தங்கள் உண்டா? இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? வருத்தங்கள் இருக்குது. இப்போ வருத்தப்பட்டு ரொம்ப லேட் இல்லை. அது நீங்கள் ஏன் என்னை கவனிக்கலை, ஏன் எனக்குள்ளே வந்து என்னோட இமோஷனலாக கனெக்ட் ஆகலை, என்னையே நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கலன்னு உங்களுக்கு இருக்கிற உணர்வு தான் இந்த கதாபாத்திரங்களாமா? நானும் கவனிக்கப்படவில்லை, கவனிக்கப்படாதனை பற்றி நான் பேசுகிறேன். என் கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேர். அந்த 8 பேரோட அந்த 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 தாய் தகப்பனோட அந்த அன்பு 8 பேருக்கும் பகிர்ந்து போயிடுச்சு. எனக்கு மட்டும் தனி அட்டென்ஷன் வேணும் அப்படின்ற ஏக்கம் அது சின்ன வயசுலேயே இருந்திருக்கு. நம்ம மேலே மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்றது இல்லாமல் அப்படியே அன்பு பிரிஞ்சு போயிடுச்சா, எல்லார் மேலேயும் பகிர்ந்து அளிக்கப்பட்டதுனால அந்த ஒரு ஏக்கமும் கூட சேர்ந்து தொத்திக்கிடுச்சு. முதுகில் வேதாளம் ஏறி உட்காந்துக்கிட்ட மாதிரி அப்படி ஏறி உட்காந்துக்கிடுச்சு. அது இன்னும் போகலை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குறைவான படங்கள் தான் எடுத்திருக்கீங்க, ஆனால் கிட்டத்தட்ட பிளாட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பொதுவான சில விமர்சனங்கள் சொல்லப்படுவது உண்டு. ஒருவர் இருப்பார், அவர் கடைசியில் கொல்லப்படுவார், அவருக்காக ஒருவர் பழி தீர்ப்பார். இந்த பிளாட்டில் பல்வேறு விதமான அணுகுமுறைகளோடு பாலா பயணிக்கிறார் அப்படின்னு. இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே நான் பார்த்த படங்கள் எல்லாமே இந்த மாதிரி படங்கள் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணுது. இந்த மாதிரி இப்போ எதுவுமே புதுசு கிடையாது. இப்போ நான் எடுக்கிறது எதுவுமே வந்து புதுசுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஹிந்தி சத்யா பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒருத்தன் பாம்பேக்கு வரா, ஒரு ரவுடி கூட நட்பு கிடைக்கிது, ஜெயிலுக்கு பாம்பேக்கு வர்றான். ஒருத்தர் தவறு பண்ணனா அவனை பிடிச்சி உள்ளே தள்ளிடுறாங்க. இன்னொரு ரவுடியும் உள்ளே தள்ளுறாங்க. உள்ளே போனால் அவங்க 2 பேருக்கும் சண்டை. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஒருத்தர் வெளியே வந்துடுறான், இன்னொருத்தன் ஜாமீன் எடுக்கிறான். 2 பேர் வர்றாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இந்த ரவுடிசம் அது போய்கிட்டே இருக்குது. ஒருத்தனை கொண்டுறாங்க, இன்னொருத்தனா பழி வாங்குறான், இன்னொருத்தன் பழி வாங்குறான். இதுதான் கதை. இதுதானே பிதாமகன். அந்த படம் தான் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணது? அது இன்ஸ்பயர் பண்ணதுனால அப்படி ஒரு கதை. பிதாமகனில் அந்த வெட்டியான் கேரக்டர் வந்து ஜெயகாந்தனோட நீங்கள் படிச்சிருப்பீங்க. இடலாக்குடி இது நந்தவனத்தில் ஒரு ஆண்டு. அதுதான் அது. இப்படி எதுவுமே நம்ம எதுவும் புதுசாக சொல்லிடவே முடியாது. எல்லாமே இன்ஸ்பைரிங்
இன்ஸ்பயர் ஆகிறதுனால தான் நம்ம இது பண்ணோம்னா, நான் இதை புதுசாக சொல்லியிருக்கேன், ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் இப்படி ஒரு கதையே வந்ததில்லை சினிமாவில். அதெல்லாம் சும்மா அப்படிலாம் வராமல் இருக்காது, அதெல்லாம் வந்துருச்சு. அதை உங்களுக்கு பிடித்த மாதிரியோ அல்லது நீங்கள் நினைப்பது போலவோ ப்ரெசென்ட் பண்ணுறது தான். ஓகே, ப்ரெசன்டேஷனில் தான் அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஓகே, உங்களை ஈர்க்கிற கதைகள் எல்லாம் பெரும்பாலும் இப்படி தான் இருக்குது. ஆஹா, வேறு ஏதாவது பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். உங்கள் தம்பி, 2 தம்பிகள் நேஷ்னல் அவார்டு வாங்கினும்போது கொடுத்தது. நேஷ்னல் அவார்டு வாங்கினும்போது 2 பேரும் வந்திருந்தாங்க. அப்போ கேக் வெட்டி கொண்டாடினாங்க. சினிமாவை தாண்டியும் இவர்கள் இருவரும் உங்கள் வாழ்வில் எவ்வளோ முக்கியமானவர்? கனி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் முன் வந்து உதவி செய்யலாம். சசிகுமார் அதிகமாக என்கிட்ட பேச மாட்டானே தவிர உள்ளூரை நிறைய பாசம் வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட நிறைய பேச மாட்டார். ஏன் அப்படி? ஒரு சின்ன பயத்தோடு இருப்பார். ஓகே. ஆனால் தாரைத்தப்பட்டையில் அவர் நீங்கள் இயக்குனராக அவர் நடிகை அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சு அப்போ தான் இப்படியே கேட்டுக்கிறது தான், கேட்டுட்டு அது பண்ணுறேன், டக்குன்னு செய்கிறது தான். ஓகே. ஆனால் கனியனை ரொம்ப வெளிப்படையாக உங்கள்கிட்ட பேசுவாங்க. பேசுவேன். வணங்கான் யா. டோட்டலாக இது அருண் விஜய்க்கு எப்படிப்பட்ட ஒரு படமாக அமையும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுவான்ற நம்பிக்கை மட்டும் இருக்குது. ஹார்ட் ஒர்க்கிங்கில் அதே மாதிரி தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு போராடுற அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ரைட். அடுத்தது கையை பிடித்து கொண்டு இருவரும் இப்போ வந்தது, இந்த இப்போ நடந்த ஃபங்க்ஷன் காட்சி, சூர்யாவும் நீங்களும் அந்த பிடிப்பில் ஒரு உறுதியும் நட்பும் இருக்கேன். அன்பு தெரியுதா? அதான், அவ்வளோதான் விஷயமே. ஓகே. இது ஒரு முக்கியமானதான் கேள்வியாகவே கேட்கணும்னு நினச்சேன். ஒரு கனத்த மௌனத்தோடே உட்காந்துருந்தீங்க அவரோட. மாரி செல்வராஜர் வாழைப்படம் பார்த்துட்டு வந்து பேசவும் இல்லை, ஒரு கனத்த மௌனத்தோடே உட்காந்துருந்தீங்க. ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருந்தேன், தோணுனதை. என்னை ரொம்ப பாதித்தது அந்த படம். எந்த படத்துக்கும் இப்படி செஞ்சதில்லை. பொதுவாகவே படங்கள் பார்த்தா நிறையா சொல்லியிருக்கேனே, அந்த படம் அதே மாதிரி தான். எனக்கு ஒரு நல்ல அழுதுட்டிங்களா? அவ்வளோ தேம்பி அழுகலை, ஆனால் அழுகு வந்துருச்சு. அவருமே ரொம்ப கம்போஸ்டாக உட்காந்துருக்காரு, கேட்டுட்ருக்காரு நீங்கள் சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். முதல் படம் பாலா வந்து நடித்து காட்டுறது பயங்கரமாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதை பற்றி இடையில ஒரு விமர்சனம் வச்ச அப்புறம் விளக்கம்லாம் கூட கொடுத்தீங்க பரதேசிக்கு. பட் ஆனால் காட்சியை நடித்து காட்டுறது வந்து பாலா அப்படி நடித்து காட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக எப்போதும் உட்காந்துருக்கிற ஒரு அப்படி தான் இருக்குது பார்க்கல. இவர் எப்படி நடித்து காட்டுவார் அப்படின்னு தோணுது. நானுமே வெளிப்படையாக சொல்கிறேன். அந்த நேரத்தில் எப்படி அப்படி நடித்து காட்டுவீங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் பேட்டியில் சொல்லியிருக்காங்க, மிக அருமையாக நடித்து காட்டுவார் அப்படின்னு. எல்லா காட்சியுமே நடித்து காட்டிடுவீங்களா நீங்களே ஒரு தடவை? சிவகுமார் சார், சூர்யா, நீங்கள் அவங்க வீட்டில் எடுத்தது. சிவகுமார் சாருக்கு அன்றைக்கி ஏதோ ஃபங்க்ஷன், அதுக்கு போகும்போது அங்கே வச்சு தான் வந்து அனங்கான் படம் பண்ணலாம்னு டிசைட் பண்ணது. ஓஹோ, இந்த சந்திப்பில் தான்? இந்த சந்திப்பில் இல்லை, இந்த சந்திப்பில் அனௌன்ஸ் பண்ணோம். இந்த நாளில் அனௌன்ஸ் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடியே பேசியாச்சு. அன்றைக்கி ஏதோ ஒரு வீட்டில் ஒரு திருநாள் தான். ஓகே. சிவகுமார் அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. இப்போ கூட அந்த ஃபங்க்ஷன்ஸில் அவர் தான் வந்து இன்ஹிபிஷனே இல்லாமல் ஓப்பனாக அப்படி ரிலாக்ஸ்டாக பேசினார் உங்களை பற்றி. உங்களுக்கும் அவருக்குமான அந்த பந்தம் எப்படிப்பட்டது? அவரோட மூத்த பையன் நான், அவர் எல்லா இடத்துலையும் அவர் சொல்லிட்டு இருப்பார். அதுவே எனக்கு பெருமை தானே. So nice, sir. Thanks, sir. It's my pleasure. And Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. SVC ஆதித்ரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.